ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஏ செட்டிநாட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான புளிக்குழம்பு தான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு தான். அதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நம்ம அரிசி கழிச்ச தண்ணியில் ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் சோம்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் ரெண்டு பல் வெள்ளைப்பூடை தட்டி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதங்க விடுங்க. வெள்ளைப்பூடோட பச்சை வாசம் போகணும். இப்போ வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை இதோட ஆட் பண்ணிக்குவோம். நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். முருங்கைக்காய் எல்லா காயுமே எடுத்துக்கலாம். நான் இது 2 தான் எடுத்துருக்கேன். இது 2ஐயும் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா இதுவும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா காய்கறிகளோடு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் இந்த மசாலா சாரணும். நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் புளிக்கரைசல் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அவ்வளோ கரைச்சி வச்சுருக்க புளியை அதோட கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இப்போது காய்கறிகளுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க, உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். போட்டிருக்க உருளைக்கிழங்கு வேக லேட் ஆகும், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா இன்னமும் நல்லா சுண்ட விடுங்க. அவ்வளோதான், சுவையான புளிக்குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.